வணக்கம். இப்போ நாம் சேலமில் இருக்கக்கூடிய மேட்டூர் தொகுதியில் தான் இருக்கிறோம். இங்கே ஒரு நேர்மையான பல சர்வேக்கள் எடுத்துருக்கிறோம். 5ல் வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் எடுத்த அதே சர்வே தான். ஒரு 3 பேர் திமுகவை விரும்புகிறாங்க. மீதி 2 பேரில் அதிகப்படியான இடங்களில் அதிமுகவும் பாமகவும் தாவேக்காவுமே ஷஃபிளாக வருது. ஒரே அதிமுகவோ இல்லை தாவேக்காவோ இல்லை பாமகவோ வரல, அப்படியே ஷஃபிளாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வாக்குகள் பிரியறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பல இடங்களில் 2, 3 திமுக அந்த இடங்களில் வரக்கூடிய இடங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. மெச்சேரி பகுதிகளில் அந்த வாக்குகள் சிதறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. கொளத்தூர், இப்போ நம்ம இருக்கிற இடம் பாலமலை, கீழே பல கிராமங்கள்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம். பல இடங்களில் நம்ம திமுகவுக்கு ஆதரவான இடங்களை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வேட்பாளர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த முறை அதிமுகவிலேருந்து ஒருத்தர் நிற்கிறாரு. போன முறை பாமக நின்றுருந்தாங்க. இந்த முறை பாமகவை நிறுத்தாத காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல், சின்னவர் பெரியவர்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ யாரை நிறுத்தினா இவருடைய வாக்குகள் அங்கே வராது, அவரை நிறுத்தினா இவருடைய வாக்குகள் வராதுன்னு சொல்லி பொதுவாக அதிமுகவில் ஒரு ஆளை நிப்பாட்டுவோன்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. அதில் கீழே இருக்கக்கூடிய பாமக கட்சியினர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மிதுன் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. மனதளவில் பாமகவில் இருக்கக்கூடியவர்கள் மனதளவில் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு பல பேர் அவங்க கட்சி பேரை சொல்லியே பப்ளிக் வெயிட்டில் சொல்லியிருப்பாங்க. அதை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வேறு ஆள் மாற்றி தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒரு மாம்பழமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? மாம்பழத்துக்குலாம் நாங்கள் எப்பயும் போட மாட்டோம். இங்கே ஜாதி ஓட்டு தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். நானும் வன்னியர்தான். சரி, அதெல்லாம் பொய். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, எதிர்த்து நிற்கிறவர் மிதுன் சக்கரவர்த்தி எதிர்த்து நிற்கிறவர். அவர் கூவத்தூரில் பல சலுகைகள்லாம் கேட்டார். பல நடிகைகள் அப்படி இதெல்லாம் ஜாலியாக இருந்த ஒரு ஆள் இங்கே நிற்கிறார். அதிமுக சார்பாக அவர் நிற்கிறாரு. தாவேக்கா சார்பாக கேட்குறதா ஒரே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தம்பி, யாருக்கு ஓட்டு போடுவேன்? தாவேக்கா வேட்பாளர் யாரு தெரியாது. தனிச்சு நீங்க மேட்டூர் தொகுதியா? சரி, இப்போ இந்த களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிகே. வேட்பாளர் பேர் என்ன? பேர் தெரியல. அதனால டிவிகே ஓட்டு போட்டுருவீங்க. மாவட்ட செயலாளர் தெரியாது, பகுதி செயலாளர் தெரியாது. சரி, ஒரு தாவேக்கா நிர்வாகியவே ஒரு ஆளை பிடிச்சி கேட்குறோம், தம்பி வேட்பாளர் யார்? வேட்பாளர் தெரியும், சரி மாவட்ட செயலாளர் யாரு தெரியாது. அப்போ அந்த கட்சி இன்னும் வளரலை அப்படிங்கிறது இந்த குக்கிராமங்களில் பார்க்கும்போது தெரியுது. ஒரு மோகத்தில் இருந்து சொல்லக்கூடியதை பார்க்க மாதிரி தெரிகிறது. பெரிய அளவில் வாக்கு வாங்குவாங்களான்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய வயசானவங்களை சொன்னால் கேவலமாக திட்டுறாங்க அந்த விஷயங்களை. சரி, அதை பற்றி பேசுவோம்னா அடுத்து நம்ம இங்கே வருவோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறவர் இந்த தொகுதியில் சம்மந்தம் இல்லாதவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே மேட்டூர் அதிமுக வேட்பாளர். இப்போ அவர் ஏற்கனவே எங்கே நின்றுருந்தாருன்னா, சேலம் மேற்கு தொகுதியில் 2011 2021 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தபோது அவர் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரலை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நம்ம சர்வே எடுத்துகிட்டு பேசுனதுலேருந்து பார்க்கும்போது, குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் வசதிகளை அவர் சரியாக செய்யலை. அது குறிப்பாக அந்த தோண்டப்பட்ட சாலைகள் சரியாக மூடாமல் பல குடியிருப்பு பகுதிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. சேலம் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அளவில் உள்ள வெள்ளி கொலுசு உற்பத்தி தொழில்களின் நலன் காக்க ஏற்பாடுகள் செய்து தருவேன்னு சொல்லிட்டு அதை செய்யாமலே விட்டுருக்காரு. மேட்டூர் உபரி திட்டம், விவசாயிகளுக்கு நீண்ட கால கோரிக்கைகளான மேட்டூர் உபரி திட்டம் முழுமையாக செயல்படுத்தாமல் வெறும் கண் துடைப்பாக மட்டுமே அதை செஞ்சுட்டு போயிருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே நேரத்தில் தற்போது மேட்டூர் விவசாய பாசனத்திற்கு முழுமையான விவசாய பாசன திட்டத்திற்கு நீர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியும் அதை நிறைவேற்றாமலே இருந்திருக்காரு. அவர் எம்எல்ஏவாக இருந்தபோது மாநகராட்சி பகுதிகளில் மேட்டூர் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு பல வார்டுகளில் நடைமுறைக்கு அவர் கொண்டு வரலை அப்படின்னு, அதாவது செயல்படுத்தப்பட்ட பிறகு நடைமுறைக்கு கொண்டு வரலை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுமக்கள் அவரை எளிதில் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு மனு கோரிக்கைன்னு கொண்டு போய் கொடுத்தா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை அணுக முடியாது. ஈவன் சொந்த கட்சி நபர்களே கூட அவரை போய் அணுக முடியாத ஒரு
கெத்தான ஒரு எம்எல்ஏவாக தான் அந்த இடத்துல வலம் வந்திருக்காருன்னு நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வெங்கடாச்சலம் எம்எல்ஏவாக இருந்தபோது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு நபர் வைக்கிறாரு. அந்த நபர் திமுகவோ இல்லை தாவேக்காவோ இல்லை பொதுமக்களோ இல்லை, அவருடைய கட்சியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஏவி ராஜி அப்படின்றவர் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. பழைய இரும்பு உருக்கு ஆலை சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறைய உள்ளது. அந்த நிறுவனங்களில் வெறும் வெளியேறும் கரும்புகை துகள்களில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சுவாச பிரச்சனை ஏற்படுது. அதற்காக அவரிடம் பலமுறை போய் புகார்கள் சொல்லியிருந்தாலும் அவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. சூரமங்கலத்தில் உள்ள உழவர் சந்தை நவீனப்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அது கிடப்பிலேயே இருக்குது. பல அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் கழிவறை வசதிகள் வேண்டி இவரிடம் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தும் அது ரொம்ப அலட்சியமாகவே எந்த ஒரு விஷயமும் செஞ்சு கொடுக்கல. இது நான் சொல்கிறது எல்லாமே வெங்கடாச்சலம் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த தொகுதி. இங்கே பாமக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தொகுதி. இப்போ நான் நிற்கிறது பாலமலை தொகுதி. இங்கே பாமக எம்எல்ஏவாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார பள்ளிகளில் கூட காலை உணவு திட்டம் வந்து சென்றடைஞ்சிருக்கு. பாப்பா, உனக்கு காலை உணவு திட்டம் வருதா? காலைல என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? ரவையா? சரி. ஆனால் டெய்லி வந்து சாப்பிட்றியா காலை உணவு திட்டம்? உங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிட்றாங்களா? மகளிர் உரிமை தொகை கூட இந்த இடங்களில் வந்து சென்றடைஞ்சிருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு மாதம் வருதா? எல்லாருக்குமே வருது. இன்னைக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. பாலமலையில் 1000 ரூபானா பெருசு. ஒவ்வொரு குடும்ப தலைவையும் இன்றைக்கி அது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதே இது வரைக்கும் டோர் அரிசி தான், ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். இந்த 1000 ரூபா வரது எங்களுக்கு இது இன்னும் பெருசாக தான் இருக்குது. மாதம் 1000 ரூபா எங்களுக்கு பெருசும். சரி, மறுபடியும் நம்ம வெங்கடாச்சலத்துக்கு வருவோம். அவர் எம்எல்ஏவாக இருந்தபோது பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்கிட்டு அதனை கண்டுகொள்ளவே மாட்டார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவர் எம்எல்ஏவாக 10 ஆண்டுகளில் ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை பெறுவதில் பெரிய குளறுபடிகள் நிலவி உள்ளது. இவரிடம் பல முறை சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு ஒரு கோபத்தோட அந்த குற்றச்சாட்டுகளை வச்சதை நம்ம பார்த்தோம். இவருக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டுமே ஒப்பந்தம், டெண்டரு, வேலை வாங்கி தரது, அவர்களுக்கான சலுகைகள் செஞ்சு தரது, இப்படியான வேலைகள் மட்டுமே அவர் வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக இந்த பகுதிகளில் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. 8 வழிச்சாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது இவர் விவசாயிகள் பக்கம் நிற்காம அவர் வந்து அவர்களுக்கு எதிராக நின்றுருக்காரு அப்படின்ற ஒரு கோபமும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட இருந்தது. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பள்ளி கோவில்களில் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அகற்ற பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அவர் அது வந்து கண்டுகொள்ளவே இல்லை. இது எல்லாமே 2011-21 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளை தமிழ்நாடு முழுவதும் மூடி இருக்காங்கன்றது ஒரு டேட்டாவோட கூடுதலாக சேர்த்துக்கணும். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பெருமளவில் மக்களுக்கு தேவையான, இளைஞர்களுக்கு தேவையான எந்த திட்டமும் இப்போது மேட்டூர் தொகுதியில் நிற்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் இதற்கு முன்பு நின்ற அந்த தொகுதியில் செய்யவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்களே வச்சுருக்காங்க. மேற்கு தொகுதியில் உள்ள தலித் குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் அவர் வந்து காலம் தாழ்த்தி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இவர் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, 2019 அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அங்கன்வாடிகளில் வேலை வாங்கி தருவதால் 40 லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாக புகார் உள்ளது. இதுதான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த புகாரை சொன்னது திமுக இல்லை தாவேக்காவோ இல்லை பொதுமக்களோ இல்லை விவசாயிகளோ இல்லை அவருடைய தொகுதி மக்களோ கிடையாது. அவருடைய சொந்த கட்சியில் இருக்க அதிமுக நிர்வாகி ஏவி ராஜி அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. சேலம் மேற்கு தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் அரசு நிலங்கள் ஏரி பகுதிகளில் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இவர் அதை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு மாறாக ஏரி நிலங்களை ஆக்கிரமித்து பிளாட் போட்டது தான் இவருடைய சாதனை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கட்சிக்காரர்களே அவரை சந்திக்க முடியாத ஒரு அவல நிலையும் இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இருந்த அந்த தொகுதியில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. இதை தாண்டி அவரோட குற்றச்சாட்டுகள்னு பார்த்தா, வெங்கடாச்சலம் வகித்த கட்சி பதவி சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது 2025 ஜனவரி மாதம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேகரிக்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவர் அந்த தொகுதியில் நின்னா கண்டிப்பாக டெபாசிட் இழந்துருவார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொகுதிக்கு வந்து
நின்றுருக்காரு. இந்த தொகுதியை சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் இங்கே பாமக வந்து இரு பிரிவாக இருக்கிறது, இங்கே இப்படி நிறுத்திடுவோன்னு சொல்லி தான் நிறுத்தியிருக்காங்க. கம் டு மிதுன் சக்கரவர்த்தி. அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இந்த பாலமலைக்கு நான் காலையிலேருந்து இங்கே வரதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புனா 1 மணி 2 மணி உச்சி வெயிலில் தான் இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். வர வழியில் வண்டி பிரேக் டவுனு. ஆனால் இந்த கொழுக்குமலை வயநாடுக்கு போனவங்களுக்குலாம் தெரியும், இந்த ஜீப் ட்ரக்கிங்காக ஒரு சஃபாரிக்காக ஒரு 500 ரூபா ஒரு ஆள் கேட்பாங்க. இங்கே இருக்க மக்களுடைய தின வேலையே அதுதான். அந்த விஷுவலை நீங்கள் பாருங்கள், வண்டி எப்படி ஏறி தினமும் வேலைக்கு இப்படி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இந்த மாற்றத்தை, ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாமல், அரசு பொறுப்பில் எம்எல்ஏவோ எம்பியோ எதுவுமே இல்லாமல் மிதுன் சக்கரவர்த்தி ஒன்றிய செயலாளராக இருந்து தன்னுடைய சொந்த செலவில் உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணி அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதல் கட்ட நிதி ஒதுக்கி ஓரளவுக்கு சாலைகளை அமைச்சு கொடுத்துருக்காரு. இது மூலிமா இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம், அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஃபைட் பண்ணாருன்னு அவருடைய வீடியோவில் பாருங்கள். பாலமலை பிரச்சனைனா கிட்டத்தட்ட இது வரைக்கும் பாலமலைக்கு சாலை வசதி இல்லை, ரோடு இல்லை, குண்டும் குழியுமாக தான் இருக்கணும். போகிறது சிரமம், பைக்கில் போகிறதும் சிரமம். நீங்கள் இப்போது இந்த ஒரு 6-7 வருஷமாக தான் ஜீப் வச்சுருக்காங்க, அதில் போகிற சிரமம். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஜீப்பில் போகிற சிரமம், குண்டும் குழியுமான ரோடு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஏறணும்னா 7 கிலோமீட்டருக்கு நார்மலாக நம்ம எவ்வளோ நேரத்தில் போக முடியும்? ஒரு 7 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் 7 கிலோமீட்டருக்கு நம்ம போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஜீப்பில் போனாலும் 1 மணி நேரம் ஆகும். அந்த சூழல் தான் நிலவிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோம், போய் பார்க்குறோம், இருக்கிற சூழலை தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, ஒருத்தருக்கு டெலிவரி பிரச்சனை இருக்குது, பிரசவத்துக்கு பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது ஒரு மருத்துவத்துக்கு தேவையான அவசரம் அப்படின்னு சொன்னால் கூட தொட்டில் கட்டிட்டு தான் வரணும். தொட்டில்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கோல் வச்சு துணியை வச்சு அதில் படுக்க வச்சு அப்படி தூக்கிட்டு வரணும் கீழே. அந்த 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர், இந்த 7 கிலோமீட்டர் சொல்கிறது பாலமலை என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சுற்றுவட்ட கிராமங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 15 to 17 கிலோமீட்டர் சுற்றுவட்ட கிராமம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தொட்டில் கட்டிட்டு வர சூழல் தான் இருந்துச்சு. அந்த சூழலில் எத்தனையோ உயிர்கள் நாம் வந்து பலி கொடுத்துருக்கோம். அந்த சூழலில் இது வரைக்கும் பாலமலைக்கு ரோடுங்கிற ஒரு விஷயமே இருந்ததில்லை. எத்தனையோ ஆட்சிகள் மாறி வந்தோம், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறி வந்தோம், அதுக்கான தீர்வே கண்டுபிடிக்க முடியல. 2022 இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கும்போது என்னடா பிரச்சனை, ஏன் எந்த அதிகாரி போய் பார்த்தாலும் இதுக்கான தேவைகளே இல்லை, இதுக்கான முறையான ஒரு வரைமுறையில் இதில் என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயின்னு ஒரு ஆணையம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பொதுநல வழக்கு இருக்குது. அந்த பொதுநல வழக்கு என்னென்னா 1996 1996 வேறு மாநிலத்துக்காரர் என்ன சொல்கிறாரு, ரோடு போடுறதுனால மரங்கள் வெட்டப்படுறதுனால இயற்கை பாதிக்கப்படுது அப்படிங்கிற சூழலில் முறையான அனுமதி பெற்று மரங்கள் வெட்டப்படணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு அங்கே இருக்குது. அதை வந்து இங்கே இருக்க யாருக்குமே தெரியல. நாம் வந்து நம்மளோட மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு போய் அந்த கேஸை எடுக்கிறோம், பார்க்குறோம். ஓகே, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு அட்வொகேட்டை சுப்ரீம் கோர்ட்டில் ரெடி பண்ணி, என் பேர்லேயே அஃபிடவிட் ரெடி பண்ணி நான் சொந்தமாக அதை கோர்ட்டில் போடுறேன், சுப்ரீம் கோர்ட்டில் போடுறேன். டெல்லியில் போட்டோன்னே ஒரு 3 மாதம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைக்குது. என்னென்னா, பாலமலைக்கு ரோடுக்கு 940 மரங்களை வெட்டலாம் அப்படின்னு பசுமை தீர்ப்பாணையம் அனுமதி வழங்குது. உடனடியாக நம்மளோட முதலமைச்சரோட கவனத்துக்கு அதை கொண்டு போயிட்டு கொடுத்த உடனே முதலமைச்சர் அவர்கள் 2.5 கோடி ரூபாய் முதல் கட்டமாக நம்மளோட முதலமைச்சர் அறிவிக்கிறார். 2.5 கோடி ரூபாய். அதன் அடிப்படையில் நம்மளோட நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள், சேலம் அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அப்புறம் எங்களோட மாவட்ட கழக செயலர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வகணபதி அவர்களோட ஒரு பெரிய படைசூழ ஒரு 2000 பேரை வச்சு பெரிய பூமி பூஜை போட்டு ரோடு பூஜை போட்டு ரோடு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த கட்டமாக இன்றைக்கு இந்த கடந்த மாதம் வந்து 10,41 லட்ச ரூபாய்க்கு திரும்பவும் 2வது கட்டமாக நம்மளுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு பணி ஃபார்மேஷன் ஒர்க்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. கல்வெட்டு ஒர்க் போயிட்டுருக்கு, சைடு வால் ரீட்டிங் வால்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு சாயில் ஃபார்மேஷன் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னும் குறைஞ்சது நம்ம திரும்பவும் நம்ம ஆச்சு தான் தொடர போகிறோம். குறைஞ்சது இன்னும் 6 மாதத்துக்குள்ளே பிடி தார் சாலை போட்டு அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டோம். இது வரலாறுங்க, இது வரலாறு. எனக்கு கிடைச்ச பேர். என் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ நல்லதுக்கு போயிருக்கோம், எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னோடய சாதனை, என்னோடய சாதனை பெருமைக்காகல, எனக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்னா பாலமலை ரோடு தான். பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் பூசி மொழிகி தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும். இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறி வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறதையும் பெண்கள்கிட்டையும் கேட்டிருக்கோம், ஆண்கள்கிட்டையும் கேட்டிருக்கோம். அவர்கள் பேசுகிறதையும் நீங்கள் கேளுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். இப்போ இந்த ஊருக்குன்னு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம், சிரமமாக இருக்குது. தினமும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு பெரிய சுமையை குறைச்சதா மிதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அவர் இந்த பகுதிக்கு என்ன செஞ்சுருக்காரு? இந்த பகுதிக்கு அதாவது வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மக்களாக ஏற்படுத்திக்கிட்ட ரோடு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களாக ஏற்படுத்திக்கிட்டோம். அன்றைக்கெலாம் ரோடு கிடையாது, அதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும். அதுக்கு பின்னாடி டிஎம் செல்வ கணபதி அப்போ நான் ஆட்சி இல்லை, அன்றைக்கி டிஎம்க்கு ஆட்சியும் இல்லை. அன்றைக்கு வந்து இங்கே சில வாக்குறுதிலாம் கொடுத்தார் அவர். நாங்கள் வந்தால் நிச்சயம் இந்த ரோடு உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம குளத்தூர் ஒன்றியத்தில் மிதுன் சக்கரவர்த்தி ஒன்றிய பொறுப்பாளராக இருந்து ஒன்றிய செயலாளராகி பல முறை இந்த பாலமலைக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை தொடர்ந்து வந்தார்னா அது மிதுன் சக்கரவர்த்தியாக தான் இருக்கணும். இந்த ரோட்டுக்காக பல தரப்பில் இந்த ரோட்டுக்காக டெல்லி பசுமை தீர்ப்பாயத்தில் ஆர்டர் வாங்கி கொடுத்ததும் மிதுன் சக்கரவர்த்தி தான். 5.5 லட்ச ரூபாய் இதுக்காக கோர்ட்டில் கட்டினாங்க. கட்டி தான் எங்களுக்கு டெல்லி பசுமை தீர்ப்பாயத்தில் அது நீண்ட நாள் கோரிக்கை. இந்த ரோடுன்னு எங்களுக்கு என்ன விளக்குன்னே அன்றைக்கி தெரியாது. பசுமை தீர்ப்பாயன்றது இங்கே என்னன்னே புரியாது. சரி, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தவர் மிதுன் சக்கரவர்த்தி தான். அவர் பணத்தை 5.5 லட்ச ரூபா, இது மக்களுக்கும் தெரியும். செல்வ கணபதியுடனே போய் வக்கீல் இது பண்ணி அங்கேருந்து நாங்கள் ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. கேஸும் மிதுன் மேலேயே தான் போட்டோம், அவர் மேலேயே போட்டு தான் அந்த ஆர்டரை வாங்குறாங்க. அக்கா நீங்கள் எல்லாருமே பாலமலையில் தான் இருக்கீங்க. ஓகே அக்கா, இங்கே யார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கா? நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உதயசூரியன் வேட்பாளர் யார் தெரியுமா? மிதுன். அவர் என்ன செஞ்சிருக்காரு பாலமலைக்கு? அவர் என்ன ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே தார் ஊற்றி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. கீழே போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு மாதம் மாதம் வருதா? எல்லாருக்குமே வருது. பாப்பா உனக்கு காலை உணவு திட்டம் வருதா? காலைல என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? என்ன சாப்பிட்டேன் சார்? இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? ரவை சாப்பிட்டியா? ரவையா? சரி. ஆனால் டெய்லி வந்து சாப்பிட்றியா காலை உணவு திட்டம்? உங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிட்றாங்களா? சரி, ஓகே, நன்றிக்கா, ரொம்ப நன்றி. அக்கா வணக்கம்க்கா. இப்போ இங்கே பாலமலையில் மக்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது? மிதுன் சக்கரவர்த்திக்கு. மிதுன். ஏன், எதனால் மிதுன் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பல வருஷமாக ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழந்தைங்களுக்கு கூட ஊசி போட கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரோடு வசதி வந்தது. இப்போ வந்து மண் ரோடுனாலும் கூட நாங்கள் போய்க்கிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் வந்ததுனால எங்களுக்கு பரவாயில்ல. அப்போ மக்கள் பிரதிநிதியே இல்லை. அப்படி இருந்தும் இந்த பல முறை வந்து ரோட்டுக்காக இது பண்ணி இன்றைக்கும் 10,41,00,000 டெண்டர் பிரச்சனை அமௌண்ட் வந்துருச்சு. டெண்டர் பிரச்சனை சில காரணங்களாகலை. சால்வன்ஸு பிரச்சனை கான்ட்ராக்டுக்கார ஒப்பந்தக்கார சில பிரச்சனைனால அது தாமதம் நினைக்கிது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதுவும் வந்துடும். அதுக்கும் மிதுன் தான் காரணம். எல்லா இதுக்கும் இந்த ரோட்டுக்கு மிதுன் சக்கரவர்த்தி தான் காரணம். இப்போ மிதுன் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட நீங்கள் இந்த ஊருக்கு என்னெல்லாம் வேணும்னு கோரிக்கை வைப்பீங்க? மறுபடியும் தார் ரோடு, மண் ரோடாக இருக்குது, அதை வந்து தார் ஊற்ற சொல்லி கேட்போம். ஹாஸ்பிட்டல் வசதி கேட்போம். மெயினாக கழிவறை வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்கலான்னு இருக்கும். இந்த ரோடு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? என்ன இங்கேருந்து வெளியே போனால் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு? ரொம்ப கஷ்டங்கண்ணா. தொட்டல் கட்டி தூக்கிட்டு போனோம் உடம்பு சரியில்லைண்ணா. அப்புறம் இல்லாட்டினா அந்த மழை வழியாக தான் நடந்து போகணுங்கண்ணா. அது ரொம்ப கஷ்டம். இப்போ பரவாயில்ல, ஜீப்பில் போகிறோம். இப்போ அவர் வந்ததுனால ரோடு வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க, ஓகே. உங்கள் வாழ்வாதாரம் இந்த சாலை மூலிமா ஓரளவுக்கு உயர்ந்திருக்கா? சாலை வசதி இருக்கிறத பின்னாடி தான் எங்கள் டிராக்டரி இந்த மாதிரி உழவுகள் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து எம்சாண்ட் இதெல்லாம் கட்டியிருந்த டேங்கெல்லாம் கட்டுறோன்னா அந்த சாலை வசதி தான். அது இல்லைன்னா அன்றைக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியல, தலைச்சமை தான். சரி, அவ்வளோ கஷ்ட சூழ்நிலை தான் இருந்தோம். இந்த ரோடு வந்ததுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் படிப்படியாக எங்கள் வாழ்வாதாரம். இன்னும் தார் ரோடு வந்துட்டால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இங்கே பாலமலையை உயர்த்தணும்னு சொன்னால் விவசாயம். இங்கே 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா இந்த மாதிரி விவசாயம் தான். அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டோ ஒரு சிந்து மாடு
இந்த மாதிரி வாழ்வாதாரம் உயர்த்தினா ரோடு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் மாட்டை வச்சு ஒரு பால் பண்ணை பால் சொசைட்டி எங்களுக்கு இது தேவை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இப்போது தமிழ்நாடு அரசோட கடைசி 4 வருஷ திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயண திட்டம், மகளிருக்கு உரிமை தொகை, இது எல்லாமே இந்த குக்கிராமங்கள் வரைக்கும் வந்து அடைஞ்சிருக்கா? இன்றைக்கி மாதந்தோறும் 1000 ரூபா வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. பாலமலையில் 1000 ரூபானா பெருசு. ஒவ்வொரு குடும்ப தலைவையும் இன்றைக்கி அது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதே இது வரைக்கும் டோர் அரிசி தான், ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். இந்த 1000 ரூபா வரது எங்களுக்கு இது இன்னும் பெருசாக தான் இருக்குது. மாதம் 1000 ரூபா எங்களுக்கு பெருசும். சரி, ஓகே. எல்லா திட்டங்களும் முதலமைச்சர் விடியல் பயணம் அத்தனை திட்டங்களும் சிறப்பாக பாலமலைக்கு வருது. சூப்பர், ஓகேண்ணே. மாதம் உரிமை தொகையெல்லாம் பாலமலையில் விடுபடவே இல்லை. 100க்கு ஒரு 10-5 தான் விடுபட்டிருக்கோம். 100க்கு 90% எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துக்கும் இப்போ வந்துட்டுங்குது. விட்டு போனதான் இப்போ வந்துட்டுங்குது. பின்னாடி இது பண்ணி எல்லா ஸ்கீமும் சிறப்பாக வருது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், விவசாயம் சார்ந்து, கல்வி சார்ந்து பல திட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இந்த முறை அவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நம்மளுடைய சர்வேல வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த சர்வே உண்மையாக இல்லையா அப்படின்னு தேர்தல் முடிவுகளில் மக்கள் வந்து தீர்ப்பளிப்பாங்க. நாம் எடுத்த சர்வே ரொம்ப ஜென்யூனாக உண்மையாக எடுத்திருக்கோம். இந்த சர்வேவுடைய முடிவை நீங்களே பார்த்து உண்மையிலே இந்த பையன் நல்லா தான் எடுத்திருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அடுத்ததாக நாம் வந்து இன்னொரு தொகுதியை நோக்கி பயணம் பண்ண காத்து கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம் மேட்டூர் யாருக்கு எழுதி வச்சுருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.